கோர்ட்ல கத்தக்கூடாதுல்ல. ஆர்டர் வச்சுறேன். முத்து, நீ என்ன செய்யறேன்னா புரியல. என்னன்னு அதுல நம்ம குற்றவாளி எதுவும் பொய் சொல்லல. ஆனா அந்த பணம் திரும்ப டேய், பணம் வந்துச்சா? ஆமாண்டா, அது வந்து அந்த 27 லட்சத்தை வட்டியோட 30 லட்சமா நம்ம தொழிலதிபர் எப்பயோ வாங்கி. இவன் மட்டும் இல்லப்பா, நான் முதல்ல சொன்னேன்ல இந்த கேஸ்ல 2 குற்றவாளின்னு. அந்த என்ன புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா? அந்த பணம் வந்துருச்சா? அப்பா, இவன் ஏதோ உளறிட்டு இருக்காப்பா. அப்பலாம் எதுவும் இல்ல. எங்க அப்பா பணத்தை கொடுக்காம ஏமாத்தினா இவனை வந்து ஏமாத்திட்டான். முத்து, ஒரே கன்ஃபியூஷனா ஒரு குழப்பமும் இல்ல பலகுரலே. முத்து, இப்போ எதுக்கு என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு? நான் போய் மனோஜ பார்த்து சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு பொறாம. போட்டுக்கியா இல்ல விளையாடிட்டு இருக்கியா? டேய், விளையாடுனது இவங்க 2 பேரும் தான்டா. ஏய், நானே பணம் போச்சு மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு ஆக்ட் கொடுக்குற பாத்தியா? எப்படியாவது சமாளிச்சிடணும். பேசிட்டு இருக்காரு. இப்படி எங்க மேல வந்து தேவையில்லாம அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹிணி, நீங்க வாங்கினப்ப நான் அங்கதான் இருந்தேன். ஆனா அது எனக்கே தெரியாதுப்பா. ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சத்தை 4-5 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கப்பா. டேய், குடிச்சிருந்தேன்னா என் விசாரணையே வேற மாதிரி இருந்திருக்கும். போதும் முத்து, உங்க இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? இது பாயிண்ட். சூப்பர். அப்பா, ஜட்ஜம்மா, அவன் சொல்ற நம்பாதீங்க. டேய், எனக்கு தெரியாதடா உங்களை பத்தி. இவன் சொன்னாலாம் நான் நம்பிடுவேனா? அந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிற புத்தி இவருக்கு இல்லங்க. இரு பேசிக்கலாம். வரலாமா? நான் காசு கொடுத்த ஆள் யாரையும் கூட்டு வரல. ஜீவா, ஜீவா, ஜட்ஜம்மா, இனிமே அவங்க நான் தான் ஜீவா. உங்க பையன் முறதும் நான் தான். எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா நான் ஒரு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு ஓடி போக பார்த்த ஒருத்தரை தான் நான் ஏமாத்துறேன். கல்யாண ரிசப்ஷன்ல கூட இந்த பொண்ணு வந்திருந்தாங்க. ரோஹிணி வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு போனாங்க. இப்படி பண்ணலாமா? நான் திருடி சம்பாதிச்சதல்ல, ரத்த வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புதான். என்னால உங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருக்கு. இது தப்புதான். தப்புதானே அசால்ட்டா சொல்றேன். என் பையன் பாவம் அப்பாவி. பாவம் சொல்லாதீங்க. சரி, வாய் மூடு. உங்ககிட்ட பேசவே கூடாது. ரவி, போலீஸ கூப்பிடுறா. நான் தான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே. கொடுத்துட்டியா? ஆமாங்க, 27 லட்சத்துக்கு வட்டியோட 30 லட்சமா கொடுத்துட்டேன். ரோகிணி, இந்த பொண்ணு சொல்றது நிஜமா? வட்டியோட கேட்டு வாங்கினது இவங்க தான். அப்பா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கதை சொல்றாங்கப்பா. இவனா இவகிட்ட ஏதோ பணம் வாங்கிருப்பான்ப்பா. ஆனா ட்விஸ்ட் பண்ணுவேன், எனக்கு தெரியும்டா. அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஜீவா, காட்டுங்க. எழுதி சைன் வாங்கின பேப்பர். அதுல சாட்சி கேளுது முத்துன்னு போட்டுருக்கும் பாரு. இதுல அப்படிதான் எழுதி சைன் பண்ணிருக்கு. இன்னும் டவுட் இருந்தா இது என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் காப்பி. அப்புறம் இவன் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு பார்லர் அம்மாவோட அப்பா தான் பணம், அதாவது அப்பாவோட பணத்தை. ஏன்னா இவங்க பார்லருக்கு நான் போனப்பதான் அங்க என்ன பிளாக் பண்ணி போலீஸ வர வச்சு ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா மனோஜ் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கவே முடியாது. எனிவே, அப்ப நான் இருந்த சிச்சுவேஷன்ல நான் செஞ்ச தப்புக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜீவா, நீங்க வந்த வேலை முடிஞ்சது. உங்க மேல எங்க எல்லாருக்கும் கோவம் இருந்துச்சு. ஆனா உங்களோட யாரையும் ஏமாத்தாதீங்க. கிளம்பு. இதுவும் இல்ல, திறமையும் இல்ல. ஆனா முத்து ஒரு டிஃபரெண்டான கேரக்டர். ரொம்ப நல்லவர். நான் வரேன்.
டேய் அப்ப இத்தனை நாள் எங்க ரோஹிணி இவ்ளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுனீங்க. நீங்களும் சேர்ந்து உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ திருந்து உன்னை எல்லாம் என் பையன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. ச்சே. இந்த பணத்துல தான் நீங்க கடைய ஆரம்பிச்சீங்களா? மனோஜ், என்கிட்டயே போய் சொன்னியா? ஏன் நீ ஏமாத்திட்டல? எப்படா உனக்கு என்ன ஏமாத்துறதுக்கு மனசு வந்தது? அம்மா சாரிம்மா. இந்த இப்ப ஜட்ஜமாக எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உங்க அப்பா பணம் அனுப்புனாரு. மனோஜ் இப்போ வேலை இல்லாம பார்க்ல தான் போய் படுத்திருப்பாரு. பணத்தை எடுத்துட்டு வந்து நீ எங்க கிட்ட கொடுத்து